ஹே காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ROGOS இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் ஆக்டோபஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? அந்த ஆக்டோபஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது அந்த ஆக்டோபஸை டெலிட் பண்ணுறேங்க. அதாவது அந்த லிங்க் டு எஸ்டியை வச்சு நீங்கள் ஆக்டோபஸை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேவா? இல்லை அப்படின்னா ப்ரோ எனக்கு ஏஎம் லாக் ஆகுது ப்ரோ, எய்ம் பாட் லாக் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கவே கூடாது, ஓகேவா? இங்கேவே உங்கள் தெளிவு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வர வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருவீங்க, ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ROGOSல பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஹெல்ப்பர் ஆப் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நீ எய்ம் லாக்காகவே ஆகாது. நம்ம எந்த இடத்துல மவுஸ் வச்சா எப்படி ரொட்டேட் ஆகும், நம்மளுக்கு எப்படி எய்ம் பாட் ஆகும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறம் நையாண்டி நச்சல் அந்த குத்தல் குடைச்சல் அதெல்லாம் கேட்டு இருக்கவே கூடாது, ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சும்மா கல்வி ஊற்றலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ், ஓகேவா? ஏன்னா நீங்கள் கவனிக்கிறதும் கவனிக்காததும் உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் இது ஏன் மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த டிஸ்பிளே கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா இது ப்ராப்ளம். ஸோ இந்த லிங்க் டு எஸ்டி அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதில் வச்சு இல்லை, ஓகேவா? நான் இதில் இன்ஸ்டால் என்ன பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அந்த என்னது கேம் ஹெல்ப்பர், ஓகேவா? நான் சொல்கிற கேம் ஹெல்ப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த கேம் ஹெல்ப்பர் தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதையும் இந்த லிங்க் டு எஸ்டியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் அதுக்கப்புறம் இது ரீஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் அந்த லிங்க் டு எஸ்டியை கிளிக் பண்ணிட்டு உடனே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கொடுங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருந்துடும். நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக ஒர்க் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது நல்லாவே அழகாக ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடவே எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த லேக் ஆகிற மாதிரி கொஞ்சம் இருக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் தான் இருக்கும், அவ்வளோலாம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் ஆனால் நான் அல்ட்ராவில் தான் வச்சு விளையாடுறேன், ஓகேவா? அல்ட்ராவில் வச்சு விளையாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எனக்கு லைட்டாக தான் ஹேங் ஆகுது, ஓகேவா? ஸோ நான் விளையாடி பார்த்தேன், பட் நல்லா தான் இருந்துச்சு. நான் ட்ரைனிங் ரூம்லாம் போயிட்டு காட்டுறேன், ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஐயோ எவனோ அந்த யூடியூப்லாம் வீடியோ போட்டுட்டே இருக்கிறான்டா அடிக்கடிக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். என்னென்னா இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன், புதுசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஹெல்ப்பர் இருக்குல்ல, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம் ஹெல்ப்பரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. கேம் ஹெல்ப்பரை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? அதுதான் முக்கியமான காரியம். அப்போ தான் மேலே வரும், ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஆட்டோ ரன் அப்படி இருக்கும்ல, அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணவே கூடாது. எதுனா இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன், இருங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ணக்கூடாது, ஏன் உங்களுக்கு எய்ம் பாட் லாக் ஆகுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாய்ஸ். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது அந்த டவுன்லோடு ஆகிட்டே இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணி விட்டுட்டு நான் இது பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நான் இந்த ட்ரைனிங் மேட்ச்சில் போகலான்னு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு கீ மேப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் மேட்ச் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயில் போகிறேன். டிஸ்பிளேயில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அல்ட்ரா ஸ்மூத்தில் எல்லாமே அல்ட்ராவில் தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் நீங்களே பார்த்துக்கோங்க. சரி நான் பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் உள்ள போயிட்டேன். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இதே இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் தொடவே கூடாது, ஓகேவா? நீங்கள் இது தொட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகாத போயிடும். நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்றது. நீங்கள் இது இருக்கு இல்லையா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமிக்ஸ் பண்ணி விட்டுருவீங்க, அதாவது சுருக்கிடுவீங்க, ஓகேங்களா? சுருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் சுருக்காமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருந்துச்சுன்னா
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஐயோ எப்போ தூக்கம் வருதுடா சாமி. சரி ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த க்ளோ வால் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் எல்லாத்துலேயும் கை வச்சுக்கலாம் ஓகேவா. இதில் எல்லாத்தையும் நீங்கள் கை வச்சுக்கலாம். பட் ஆனால் இது இருக்கு இல்லையா, இதில் மட்டும் நீங்கள் கை வைக்கவே கூடாது ஓகேவா சாமி. அதில் கை வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை ஓகேவா. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணாமல் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் போகிறேன். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுறேன் ஓகேவா. ஸோ வந்து லைட்டாக தான் லேக், ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக லேக் ஆகலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டுட்ருக்கிறதுனால லேக் ஆகும் ஓகேவா. அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், என் தலையை வந்துருவான். சீக்கிரம் வாடாடி, வாடா சீக்கிரம் வாடா. அரே பாய், எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது. சவுண்டு கேட்டுருச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அது வந்து வரல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து வந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் நேரம். நம்ம உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணி கேளுங்க ஓகேவா. நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்களா எனக்கு வந்து ஏதாச்சும் ஆகுதா பார்த்தீங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அது எய்ம் பட் வந்து அது உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கிறீங்க. அதனால தான் வந்து நான் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நான் இது வந்து கிளிக் பண்ண கூட கிடையாது ஓகேவா. அதை தொடாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அதேமாதிரி இன்னொரு விஷயம்னா, நீங்கள் வந்து மேலே கீழே எங்கே கிளிக் பண்ணாதீங்க. இங்கெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு வந்து பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஒர்க் ஆகும், ஒரு தடவை வந்து லாக் ஆகும் ஓகே. நீங்கள் கீழே யூஸ் பண்ணுறது நல்லது ஓகேவா. கீழே ஹைட் பண்ணி விட்டுக்குங்க. ஹைட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாவே பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், பாய், see you, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் பிடிக்கலனா டிஸ்லைக்.